Connecting your world. வாங்க நேரா விஷயத்துக்கு போலாம். நம்ம எல்லாருக்குமே இந்த ஒரு கஷ்டமான தருணம் வந்திருக்கும். நீங்க ஒரு முக்கியமான வேலையில இருப்பீங்க, திடீர்னு இன்டர்நெட் கட் ஆயிடும். உங்க ஃபைபர் பாக்ஸை பார்த்தா அங்க ஒரு சின்ன லைட் மட்டும் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். எரிச்சலா இருக்குல்ல? கவலைப்படாதீங்க. அந்த PON லைட் ஏன் அப்படி பிளிங்க் ஆகுது, அதை எப்படி ஒரு 5 நிமிஷத்துல சரி பண்றதுன்னு தெளிவா பார்க்கலாம். இங்க பாருங்க, இதுதான் அந்த பிரச்சனை. இந்த மாதிரி விட்டு விட்டு எரியற பச்சை லைட் உங்க இன்டர்நெட் பாக்ஸ் உங்ககிட்ட உதவி கேக்குதுன்னு அர்த்தம். ஆனா பயப்படாதீங்க, அது என்ன சொல்ல வருதுன்னு நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், பிரச்சனையா ஈஸியா சரி பண்ணிடலாம். யோசிச்சு பாருங்க, உங்க ஃபைபர் பாக்ஸ் சில லைட்கள் மூலமா ஒரு மொழியில பேசிட்டு இருக்கு. அந்த மொழியில நாம கத்துக்கிட்டோம்னா பிரச்சனை எங்க இருக்குன்னு ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். வாங்க, அந்த மொழிய இப்ப நாம டீகோட் பண்ணலாம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க ஃபைபர் பாக்ஸ்ல இருக்கிற ஒவ்வொரு லைட்டுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான அர்த்தம் இருக்கு. முதல்ல இந்த பிளிங்க் ஆகிற பான் லைட் உண்மையில என்னதான் பண்ண முயற்சி பண்ணுதுன்னு நாம புரிஞ்சுக்கலாம். அதாவது உங்க வீட்ல இருக்கிற அந்த ONU பாக்ஸ் உங்க இன்டர்நெட் ப்ரொவைடரோட மெயின் சென்டர்ல இருக்கிற OLT கூட ஒரு டிஜிட்டல் ஹேண்ட்ஷேக் பண்ண முயற்சி பண்ணுது. இந்த ஹேண்ட்ஷேக் சக்சஸ் ஆனாதான் உங்களுக்கு இன்டர்நெட் கிடைக்கும். பான் லைட் பிளிங்க் ஆகுதுன்னா இந்த ஹேண்ட்ஷேக் முயற்சி தோல்வி அடைஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, இந்த அட்டவணைய பாருங்க. இதுதான் உங்க பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு சூப்பர் கீ. பான் லைட் நிக்காம ஸ்டெடியா எரிஞ்சா எல்லாம் சூப்பர். ஆனா அது பிளிங்க் ஆச்சுன்னா கனெக்ஷன்ல பிரச்சனை. அதே நேரத்துல LOSன்னு ஒரு லைட் இருக்கும். அது சிகப்பு கலர்ல எரிஞ்சா உங்க வீட்டுக்கு வர ஃபைபர் கேபிள்ல பிரச்சனைன்னு அர்த்தம். ஒருவேளை LOS லைட் அணைஞ்சிருந்தா ஃபைபர் சிக்னல் கரெக்டா வருதுன்னு எடுத்துக்கலாம். இந்த 2 லைட்டையும் வச்சுதான் நாம பிரச்சனையை கண்டுபிடிக்க போறோம். ஓகே, இப்ப அடுத்த பகுதிக்கு போகலாம். உங்க இன்டர்நெட் சிக்னல் ஒரு பெரிய பயணம் செஞ்சுதான் உங்க வீட்டுக்கு வந்து சேருது. அந்த பயணத்துல எங்கேயாச்சும் ஒரு சின்ன தடை வந்தா கூட உங்க இன்டர்நெட் நின்னுடும். இந்த படம் அதை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. உங்க இன்டர்நெட் ப்ரொவைடரோட OLTல இருந்து சிக்னல் கிளம்பி உங்க ஏரியால இருக்கிற நிறைய வீடுகளுக்கு சிக்னலை பிரிச்சு அனுப்புற ஒரு ஸ்பிளிட்டருக்கு வருது. அப்புறம் அங்க இருந்து உங்க வீட்ல இருக்கிற ONU பாக்ஸுக்கு வருது. இந்த பாதையில எங்க வேணாலும் பிரச்சனை வரலாம். சரி, அந்த பயணத்துல இணைப்பு ஏன் ஃபெயில் ஆகுது? பொதுவா நடக்கிற 4 முக்கியமான காரணங்களை இப்ப நம்ம பார்க்கலாம். நம்மளோட அந்த டிஜிட்டல் ஹேண்ட்ஷேக் எங்க தான் தப்பாகுது? பிரச்சனை உங்க வீட்டுக்குள்ளேயா இல்ல உங்க இன்டர்நெட் ப்ரொவைடர் பக்கமா? வாங்க கண்டுபிடிக்கலாம். இங்கதான் முக்கியமான விஷயமே இருக்கு. முதல் காரணம், உங்க வீட்ல இருக்கிற ஃபைபர் கேபிள் லூஸா இருக்கலாம், இல்லனா ரொம்ப வளைஞ்சிருக்கலாம். ரெண்டாவது, உங்க இன்டர்நெட் ப்ரொவைடர் உங்க கனெக்ஷனை அவங்க சிஸ்டம்ல சரியா ரெஜிஸ்டர் பண்ணாம இருந்திருக்கலாம். மூணாவது, உங்க அக்கவுண்டோட பாஸ்வேர்ட் மாதிரி சில அங்கீகார விவரங்கள் தப்பா இருக்கலாம். நாலாவதா, பிரச்சனை அவங்க ஆபீஸ்ல இருக்கிற மிஷின்ல கூட இருக்கலாம். பிரச்சனைகளை பத்தி பேசினது போதும். இப்போ நம்ம என்ன பண்ண முடியும்னு பார்க்கலாம். இதோ நீங்க இப்பவே செய்யக்கூடிய 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ். முதல்ல அந்த மெலிசான ஃபைபர் கேபிளை மெதுவா எடுத்து அது சரியா செருகப்பட்டிருக்கான்னு பாருங்க. கேபிள் எங்கேயும் மடங்கி நசுங்கிடலன்னு உறுதி பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்க ஃபைபர் பாக்ஸை ஆஃப் பண்ணி ஒரு 30 செகண்ட் கழிச்சு திரும்ப ஆன் பண்ணுங்க. இதுவே பல சின்ன பிரச்சனைகளை சரி பண்ணிடும். கடைசியா, இது ரொம்ப முக்கியம், பாக்ஸ் ஆன் ஆகும்போது அந்த LOS லைட்டை கவனிங்க. அது சிகப்பா எரியுதா இல்ல அணைஞ்சிருக்கான்னு பாருங்க. இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் எதுவும் வேலை செய்யலனா உங்க இன்டர்நெட் ப்ரொவைடரை கூப்பிட வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஆனா அவங்க கிட்ட என்ன கேட்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டீங்கன்னா பிரச்சனை சீக்கிரமா தீரும். அவங்கள கூப்பிடும்போது, என் போன் லைட் பிளிங்க் ஆகுது, ஆனா LOS லைட் ஆஃப்ல இருக்கு அப்படின்னு தெளிவா சொல்லுங்க. அப்புறம் என் ONU உங்க சிஸ்டம்ல சரியா ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு செக் பண்ணுங்கன்னு கேளுங்க. அது மட்டும் இல்லாம சிக்னல் பவர் லெவல் எவ்ளோ இருக்குன்னு உங்க அக்கவுண்ட் டீடைல் சரியா இருக்கான்னு செக் பண்ண சொல்லுங்க. இப்படி நீங்க தெளிவா கேட்டா அவங்க வேகமா பிரச்சனையை கண்டுபிடிச்சு சரி பண்ணிடுவாங்க. ஆக மொத்தத்துல ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். உங்க LOS லைட் சிகப்பா எரிஞ்சா 99% பிரச்சனை ஃபைபர் கேபிள்ல தான். அது உங்க வீட்டுக்குள்ள இருக்கலாம், இல்ல தெருவுல கூட இருக்கலாம். ஆனா LOS லைட் அணைஞ்சு PON லைட் மட்டும் பிளிங்க் ஆச்சுன்னா அது பெரும்பாலும் உங்க இன்டர்நெட் ப்ரொவைடரோட சாஃப்ட்வேர் இல்லனா ரெஜிஸ்ட்ரேஷன் பிரச்சனை தான். அதை அவங்க தான் சரி செய்யணும். இது ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு வழி. இனிமே உங்க ஃபைபர் பாக்ஸ்ல லைட் பிளிங்க் ஆனா அது என்ன சொல்ல வருதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நீங்க ஈஸியா பிரச்சனையை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றதுக்கு சரியான ஸ்டெப்ஸை எடுக்க முடியும். இதே மாதிரி உங்க வீட்ல இருக்கிற வேற எந்த டெக்னாலஜி சாதனங்களோட மர்மங்களையாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா எங்களுக்கு கண்டிப்பா சொல்லுங்க.